ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி August 29 என்னோட பர்த்டே. அண்ட் அஃபீஷியலி எனக்கு வந்து இப்போ 27 வயசு ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே எப்படி போச்சு அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:20 ஆகுது. ஸோ நான் காலையிலேருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் வந்து நான் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஸோ நேற்று நைட்டு 12 o'clock வந்துட்டு ராஜேஷ் வந்து அந்த குட்டியாக அந்த ப்ரௌனி இருக்கும்ல, ஸோ அந்த பேக்டு ப்ரௌனிஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து கேண்டிலுக்கு பதில் இந்த மேட்ச் ஸ்டிக்கை வந்து இப்படி ஊதி இப்படி வச்சு ஊதியில் இப்படி அது என்னது பொருத்தி இப்படி வச்சு எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னான். அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. யூஸ்வலாக அவனுக்கு அந்த சர்ப்ரைஸே பண்ண தெரியாதா, ஸோ அவன் வந்து அதெல்லாம் பண்ணதே வந்து எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமா எப்பயுமே எங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி பர்த்டேலலாம் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுப்பான். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்னால் இது வந்து எனக்காக மெனக்கட்டு ஒரு 1 week முன்னாடி எழுத ஆரம்பிச்சிடுவான் நினைக்கிறேன். டைப் பண்ணி வச்சுப்பான், இது பர்த்டேக்கு அனுப்பணும் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுப்பான் போல். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேராவாக அனுப்புவான். எனக்கு இப்போ வரைக்கும் அவன் கொடுத்த கிஃப்ட்ஸ்லேயே நான் வந்து லிட்டரலாக என் பர்த்டே வருதுன்னா நான் வெயிட் பண்ணுவேன். ராஜ் எப்போ வந்து எனக்கு அந்த பேரா மெசேஜ் அனுப்புவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி தான் நேற்று வந்து எனக்கு அந்த மாதிரி பேராவே கொடுக்கல. நானும் கேட்டேன், எங்கே எனக்கு பேராவே கொடுக்கல அப்படி கேட்டோன்னா வந்துட்டு இல்லை இப்போ தான் நான் இங்கே இருக்கேன், நானே உனக்கு சொல்கிறேன் அப்படி சொன்னோம். நான் வந்து இல்லை எனக்கு அந்த மெசேஜ் தான் வேணும் அப்படி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக அந்த கண்டென்ட் என்னென்னலாம் மெசேஜில் அனுப்புவானும் எல்லாத்தையும் வந்து சொன்னான். ஐ ஃபெல்ட் ஓகே, ஜாலி, நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிஃப்ட்டோ அது கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாலுமே அந்த ஒரு மாதிரி வேர்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்காக சாங்லாம் போட்டு இந்த 2-3 சாங் போட்டான். சாங்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சாங் போடணும் அப்படின்னு சொல்லி ப்ளூடூத் தேடினா அதில் வந்து சார்ஜ் இல்லை. திருப்பி இன்னொரு ஸ்பீக்கரில் எடுத்து ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு இதெல்லாம் பண்ணான். அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு பேசிட்டு அப்படியே அந்த 12 o'clock வந்து ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாரி ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் காலையில் ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து வாங்கின புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறம் எல்லோரும் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க லைனாக. ஸோ எல்லாேருக்கும் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு பார்ப்போம்ல, யார் யார் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் எவ்வளோ பேர் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கால் வந்ததெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக அதுக்கப்புறம் காலையில் இன்றைக்கி வந்து வீட்டில் மீனாட்சி வேறு இருந்தா. ஸோ கடகடன்னு போய் அவள்கிட்டையும் வந்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி போய் கேட்டு அவள் ஹாப்பி பர்த்டே அத்தை அப்படி சொன்னால் நான் ரொம்ப ஜாலியாக அந்த பர்த்டே விஷஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக அப்படியே வெண்ட் வெரி நார்மல். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு நான் வந்து புது ட்ரெஸ் போட்டேன். புது ட்ரெஸ்னால் திஸ் ட்ரெஸ் ஆக்சுவலி இங்கே வந்து கொச்சன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அம்மா சூஸ் பண்ணுது. ஒரு மாதிரி மயில் கலரில் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஓகே அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த கலர் ட்ரெஸ் தான் வந்து காலையில் போட்டிருந்தேன். அது வந்து ஒரு ஃபுல் செட்டு மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் ஒரு இந்த சைடில் வீடியோ அட்டாச் பண்ணும்போதே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் தட் இஸ் மை மாம் செலெக்ஷன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் போட்டுட்டேன்ல இந்த ட்ரெஸ் அக்ரிதி, இந்த ட்ரெஸ் செலெக்ஷன் என்ன தான் ஓகே. இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய இன்லாவும் அதுக்கப்புறம் ராஜேஷும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ராஜேஷோட அம்மாவும் ராஜேஷும் வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் அந்த ட்ரெஸ் தான் இது வந்து என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட். நான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே அது போஸ்ட்போன் ஆகிட்டேன்ச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்கிக்கோன்னு சொன்னது நான் இதை தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பர்சனல் ஃபேவரட், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ரொம்ப வெரி வெரி ஈஸி, எப்போ வேணுமோ எடுத்து போட்டுக்கலான்ற மாதிரி. இதுலேயும் வெளில போனாலும் போட்டுக்கலாம், வீட்டில் இருக்கனாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வேர். இது வந்து அக்ரிதி பிராண்டோடது. அண்ட் திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் நான் சொல்கிறத பார்த்துட்டு ஓகே பெய்ட் ப்ரொமோஷனாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சிக்காதுங்க. இது வந்து நாங்களே காசு போட்டு வாங்கினது தான். ஸோ இந்த ட்ரெஸ் இன்னொரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் வந்துட்டு என்னோடய சிஸ்டர் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களும் வந்து ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பிக்கின்றதுனால நான் வந்து எனக்கு பிளாக் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரே நிமிஷம் எங்கள் அம்மா வர டிங் கேட்கலாம். வெயிட் அம்மா, ஆமாம் வளையல் கேட்குது. ஓகே, ஸோ நான் வந்துட்டு நானே பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆலியா கட்டில் ஒரு மாதிரி ஒரு ப்ளம் கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஆமாம் அந்த கலர் தான். அது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த டாப் மாதிரி வாங்கியிருந்தேன். பட் அதோட ஃபோட்டோ நான் எதுலேயுமே எடுக்கலை. மேபி ஃபர்தர் வீடியோஸில் ஒரு ஃபர்தர் ரீல்ஸில் போட்டேன்னா நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ பாட் ஒன் மோர் ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்னால் இது வந்து நானே தான் வாங்கினேன். இது வந்து நான் பர்த்டேக்கெலாம் போடலை, பட் த ட்ரெஸ் லுக்ஸ் வெரி ப்ரிட்டி. இது வந்து ஒரு ஃபுல் காட்டன் கம்ஃபர்டபுள் கவுன் மாதிரி. இது வந்து நான் பர்த்டேக்காகலாம் எடுக்கலை, எனக்கு ரேண்டமாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அண்ட் இதில் பிளாக் இருக்கிறதுனால நான் எனக்கு போடலை. ஸோ இதெல்லாம் நான் வாங்கினேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து எனக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் வந்து இன்றைக்கி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால 29th 2024 வந்து வியாழக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்துட்டு இல்லை பிரியாணிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர்த்டே அப்படியே யாருன்னா பிரியாணி சாப்பிடாம இருப்பாங்களா? அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது, வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி கடையிலே பார்சல் வாங்கிட்டு வந்து வச்சு எங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மார்னிங் இந்த மயில் கலர் ட்ரெஸ் காமிச்சால ஸோ அதுதான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸு கன்வெர்ட் ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது ஷோ யூ கைஸ். நான் வந்துட்டு ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன், என் அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இந்த மந்தில் முடியுது அப்படிங்கிறதுனால நாங்கள் அது வாங்கியிருந்தோம். அது ஷோ யூ கைஸ் 1 minute. ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல நான் வந்து ஒரு கம்பல் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சேவிங்ஸ் பிளான் மூலமாக வாங்கினது தான். எங்கள் அம்மா தான் வந்து அதை சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு கரெக்டாக என்னோடய பர்த்டே மந்தில் முடியுது அப்படிங்கிறதுனால நான் போய் அழகாக சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். அண்ட் இதுவும் என் செலெக்ஷன் கிடையாது, எங்கள் அம்மா தான் சூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி நான் வந்து எங்கள் அம்மா சூஸ் பண்ணால் போட மாட்டேன், இப்போலாம் எதுவும் ஓகே சொல்லிட்டுருக்கேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எனக்கு மட்டும் தான் அந்த அளவுக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது எனக்கு செட் ஆகுமான்னு தெரில அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. See, look at this. I hope you guys can see this. Yes. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தோம். இதை இன்னும் நான் போடலை. இதை வந்து நாங்கள் கோயிலில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். 2-3 days ஆகிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி அப்போவே வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி இன்னும் கோயிலே போகல. ஏன்னா காலையில் நான் கிளம்பி கோயில் போகணுன்னு நினச்சேன். பட் இங்கே வரவே எனக்கு அரௌண்ட் ஒரு 1:30 நான் அங்கேருந்தே கிளம்புனேன். ஸோ ராஜேஷ் வீட்டிலேருந்தே கிளம்புறதுக்கு எனக்கு 1:30 ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து எந்த கோயில் திறந்துருப்பாங்க, ஸோ க்ளோஸ். ஸோ இப்போ ஒரு 4:30 மணிக்கு மேலே கோவில் போயிட்டு சாமிகிட்ட கொடுத்து வச்சு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போடணும். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து மேலே ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல அந்த ஜாதி பூ வந்து நிறைய பூத்திருக்கு. ஸோ அதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் இதையும் சாமிக்கிட்ட வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும். அத்தை வீட்டுக்கு போயிட்டு பர்த்டேக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயந்த் கீதாக்கா எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திருப்பி கிளம்பி ராஜேஷ் வீட்டுக்கு வரணும். ஸோ இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து அங்கே வர்றது, அங்கேருந்து இங்கே போகிறது,
இப்படியே தான் போய்கிட்டுருக்கு. அண்ட் தென் ஸோஃபார் என் பர்த்டே இப்படி தான் போயிட்டுருக்கு. நத்திங். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க உங்களுக்கு என்ன பிளான், உங்களோட பர்த்டே விளாக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்போம், இது நடக்குமா அது நடக்குமா. எதுவும் நடக்கலை. இட்ஸ் வெரி நார்மல் பர்த்டே. எல்லோரும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, எல்லோரும் கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாச்சு. சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை. சர்ப்ரைஸ் இஸ் நார்மல் ஒன்லி. அண்ட் ராஜேஷ் வந்து வேறு எதுவும் பண்ணணும்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுவே பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறதே வந்து தெரியாது. ஓகே, ஸோ அதை வந்து நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இந்த பர்சன் இதெல்லாம் பண்ணாதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ ஃபார் மை பர்த்டே இஸ் கோயிங் லைக் திஸ். அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதோட கிளிப்பிங்கையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எனி அப்டேட்ஸ் வேணும்னா லெட் மீ நோ. அண்ட் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ கப்புள் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாத பெரிய ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து வீடியோ எடுக்க ஒரு பெரிய லைட்டிங் வேணும். லைட்டிங்கும் எனக்கு வெளியே செட் ஆகலை. ஸோ இங்கே தான் உட்காந்து எடுக்க முடியும். அண்ட் நாங்கள் வெளியே எங்கன்னா போகும்போது வீடியோ எடுக்கணும்னா நாங்கள் வெளியவே மோஸ்ட்லி போகிறதில்ல. ஓகே, செகண்ட் திங். ஏன்னா அவன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறவே ரொம்ப லேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேருந்து போகிறது, வீக்கெண்டு இங்கே தான் இருப்போம். இங்கே இருக்கிறதையும் என்ன காமிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். அண்ட் மேபி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அண்ட் தென் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த 3:30க்கு அப்புறம் நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, எந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, அண்ட் என்னோடய கம்மல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் விஷ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் யூடியூப்லேயுமே சில பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்குலாம் ஒரு மாதிரி சர்ப்ரைசிங் ஆச்சு. எப்படி உங்களுக்குலாம் என் பர்த்டே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அப்படி அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கோயிலெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன். அந்த டைமில் தான் செம்ம மழை பெஞ்சிச்சு. அண்ட் பர்த்டே அப்போ மழை பெய்யுறது வந்து ஒரு தனி ஃபீல். எனக்கு வந்து என் பர்த்டே அப்போ மழை பெஞ்சிச்சுன்னா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் லைட்டாக மழை குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் மழையில் நனைஞ்சிட்டே எங்கள் அத்தை வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங் தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மழை வந்தது இட்ஸ் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிஃப்ட் மாதிரி. எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனி ஸ்பெஷல் டேயில் வந்து எனக்கு மழை வந்துச்சுன்னா அவ்வளோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அண்ட் தென் அத்தை வீட்டுக்கு போயிட்டு நல்லா மழைக்கு எதமாக வந்து கீதாக்கா வந்து பன்னீர், அதுக்கப்புறம் கோபி சில்லி எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் அத்தையும் குக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் பேக் டு ராஜேஷ் வீட்டுக்கு வந்துட்டு ராஜேஷ் வந்து கேக் வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் நான், மீனாட்சி, பிரணவ், பாப்பா எல்லோரும் சேர்ந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அன்னிக்கோட டே வந்து அப்படியே ஸ்வீட்டாக முடிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு அன்னிக்கோட பர்டிகுலர் டே அப்படி தான் போயிருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் என் அத்தைலாம் வந்து பர்த்டேக்கு ஒரு தாம்பூலத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு காசுலாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு மணிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மணி எல்லாத்தையும் வச்சு நெக்ஸ்ட் நான் என்ன கிஃப்ட் வாங்குகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.